ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஎஸ்வி கற்றல் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8th எஸ்எஸ் புக்கில் ஃபஸ்ட் லெசன் ஐரோப்பியர்களின் வருகை அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த லெசன்லேருந்து லாஸ்ட்டாக நடந்த டெட்டில் ஒரு கிட்டத்தட்ட 10 கொஸ்டின் இப்போ கேட்டிருப்பாங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், ஆசியாவில் உள்ள ஆவண காப்பகங்களில் மிகப்பெரியது எங்குள்ளது? ஆப்ஷன் ஏ புதுடெல்லி. செகண்ட் ஒன், இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்? ஆப்ஷன் பி ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். தேர்ட் ஒன், சென்னையில் உள்ள தமிழ்நாட்டு ஆவண காப்பகத்தில் எம்மொழிகளான ஆவணங்கள் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன? எல்லாமே இருக்குது, தமிழ், ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, போர்ச்சுகீசிய, உருது. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஃபோர்த் ஒன், தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் உள்ள டச்சு மொழி பதிவுகள் இந்தியாவின் எப்பகுதிகளோடு தொடர்புடையது? சோழமண்டல கடற்கரை, கொச்சி. ஆப்ஷன் டி தான் வரும், ஏன்னா கல்கத்தாங்கிறது நார்த் சைடு தானே, அது வராது. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஃபிஃப்த் ஒன், யாருடைய முயற்சியின் காரணமாக கிபி 1917 ஆண்டு சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்டது? ஆப்ஷன் பி டாட்வெல். சிக்ஸ்த் ஒன், ஆனந்தரங்கம் எந்த ஐரோப்பிய வர்த்தகத்தினருக்கு மொழிபெயர்ப்பாளராக இருந்தார்? ஆப்ஷன் சி பிரெஞ்சுக்காரர்கள். செவன்த் ஒன், பொறுத்துக. புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி, புனித பிரான்சிஸ் கோட்டை கொச்சி, புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை, புனித டேவிட் கோட்டை கடலூர். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏதா 3, 4, 1, 2. இது எப்படி மைண்டில் வச்சுக்கலாம்னா, பாண்டிச்சேரியில் போய் லூட்டி பண்ணுறாங்க, அப்போ லூயிஸ்னால் லூட்டி. ஃப்ரெண்ட்ஸுக்கூட கொச்சின் போகிறேன், சென்னையில் போய் நான் சார்ஜ் எடுத்துக்கிறேன், டேவிட் வந்து கடலுக்கு போய் மீன் பிடிக்க போவான், அப்படி மைண்டில் வச்சுக்கலாம். எய்த் ஒன், டில்லி தேசிய அருங்காட்சியகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் சி 1947. நைன்த் ஒன், நவீன இந்தியாவின் முதல் நாணயம் ஆங்கிலேயர்களால் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1862. டென்த் ஒன், ஆங்கிலேயர்கள் வெளியிடப்பட்ட முதல் நாணயத்தின் யாருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது? ஆப்ஷன் பி மன்னர் 7ஆம் எட்வர்டு. 11th ஒன், இந்தியாவின் ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு ஆங்கிலேயர்களால் முறையாக நிறுவப்பட்டது? ஆப்ஷன் சி 1935. 12th ஒன், 1938 ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்ட முதல் 5 ரூபாய் நோட்டில் யாருடைய உருவம் இடம்பெற்றிருந்தது? ஆப்ஷன் சி மன்னர் 6ஆம் ஜார்ஜ். இப்போ 5 ரூபாய், அப்போ 5 ரூபாய்க்கு 5 கிடைத்தது 6, அப்படி மைண்டில் வச்சுக்கலாம். 13th ஒன், ஆங்கிலேயர்களால் கடலூரில் எந்த ஆண்டு புனித டேவிட் கோட்டை கட்டப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1690. 14th ஒன், இந்திய மண்ணில் முதலில் காலடி எடுத்து வைத்த ஐரோப்பியர்? ஆப்ஷன் டி போர்ச்சுகீசியர். 15th ஒன், கடற்பயணமாக தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்த போர்ச்சுகீசிய மாலுமி? ஆப்ஷன் பி பார்த்தலோமியா டயஸ். 16th ஒன், போர்ச்சுகீச இளவரசர் ஹென்றி மாலுமி ஹென்றி என அழைக்கப்பட காரணம்? என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான், உலகின் அறியப்படாத பகுதிகளை கண்டறியவும் சாகச வாழ்க்கையை மேற்கொள்ளவும் தனது நாட்டு மக்களுக்கு ஊக்குவித்தார். 17th ஒன், வாஸ்கோடகாமா கடல் பயணம் மூலமாக இந்தியாவின் எப்பகுதியை வந்தடைந்தார்? ஆப்ஷன் சி கள்ளிக்கோட்டை. 18th ஒன், இந்தியாவின்
கண்ணனூரில் வர்த்தக மையத்தை நிறுவிய போர்ச்சுகீசியர்? ஆப்ஷன் ஏ வாஸ்கோடகாமா. 19th ஒன், இந்தியாவின் முதல் போர்ச்சுகீசிய ஆளுநர்? ஆப்ஷன் பி பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. 20th ஒன், போர்ச்சுகீசியருக்கு முன்பு இந்திய பெருங்கடலில் ஏகபோக வர்த்தகத்தை மேற்கொண்டிருந்தவர்கள்? ஆப்ஷன் பி அரேபியர்கள். 21, எங்கு நடைபெற்ற போரில் முஸ்லிம் கூட்டுப்படைகள் போர்ச்சுகீசியர்களை தோற்கடித்தன? ஆப்ஷன் டி சாவல். 22, போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் தமது தலைநகரை கொச்சினிலிருந்து கோவாவிற்கு மாற்றியவர்? ஆப்ஷன் ஏ நினோ டி குன்கா. 23, போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவின் எப்பகுதியில் அதிக நிலப்பரப்பை தமது ஆளுகைக்குள் கீழ் கொண்டு வந்தனர்? ஆப்ஷன் பி மேற்கு கடற்கரை. 24, போர்ச்சுகீசியர்கள் சென்னையில் கைப்பற்றிய பகுதி? ஆப்ஷன் டி சாந்தோம். 25, போர்ச்சுகீசியரால் கோவாவில் எந்த ஆண்டு அச்சுக்கூடம் அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் சி 1556. இதே இயரில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் பானிபட் போர் நடந்திருக்கு. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்பர் வெர்சஸ் ஹெமு. 26, இந்தியாவில் போர்ச்சுகீசியர் தமது அதிகாரத்தை யாரிடம் பறிகொடுத்தனர்? ஆப்ஷன் பி டச்சுக்காரர்கள். 27, நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கு இந்திய கம்பெனி எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1602. 28, இந்திய பேரரசர் ஜஹாங்கீர் ஆங்கிலேயர்கள் சூரத்தில் வர்த்தக மையம் அமைத்திட அனுமதி அளித்த ஆண்டு? ஆப்ஷன் டி 1613. இது எப்படி மைண்டில் வச்சுக்கலாம்னா சூரத் 3 எழுத்துங்களா, அப்போ லாஸ்ட்டில் 13, அப்போ 3 அப்படி மைண்டில் வச்சுக்கலாம். 29, சந்திரகிரி மன்னர் சென்னப்ப நாயக்கரிடமிருந்து மெட்ராஸ் எந்த ஆண்டு ஆங்கிலேய வணிகர் பிரான்சிஸ்டே குத்தகைக்கு பெற்றார்? எப்போனா ஆப்ஷன் சி 1639. 30th ஒன், கல்கத்தா என்னும் நகரம் உருவாவதற்கு காரணமான கிராமங்கள்? ஆப்ஷன் டி இவை அனைத்தும். சுதாநதி, காளிகட்டம், கோவிந்தப்பூர். 31, இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஒரு அரசியல் சக்தியாக மாற காரணமான நிகழ்வுகள்? ஆப்ஷன் சி தான் ரெண்டுமே. பிளாசி போர், பக்சார் போர். இப்போ பிளாசி போர் வருஷம் பார்த்திங்கன்னா 1757, பக்சார் போர் 1764. 32, இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸுக்கு திருமண சீராக போர்ச்சுகீசியர்கள் அளித்த இந்திய நகரம்? ஆப்ஷன் சி பம்பாய். 33, இந்தியாவில் டேனியர்களின் தலைநகரமாக விளங்கியது? ஆப்ஷன் ஏ செராம்பூர். 34, அதில் ஃபஸ்ட் ஒன், இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர்கள்? செகண்ட் ஒன், கோவாவில் அச்சு இயந்திரத்தை நிறுவிய ஐரோப்பியர்கள்? இது ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியரில் பண்ணியிருப்பாங்க. ஆப்ஷன் டி. 35, ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட முதல் கோட்டை? ஆப்ஷன் பி புனித ஜார்ஜ் கோட்டை, சென்னை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.